Hi Nanba, welcome to our channel. So இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மினி இன்வெர்டர் சர்க்யூட் தான் ரெடி பண்ண போறோம். So இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படினா ஒரு 3.7 வோல்ட் DC பவர்ல ஒரு பேட்டரி மூலமா 230 வோல்ட் AC பவர்ல இயங்கக்கூடிய ஒரு LED பல்பை எரிய வைக்க போறோம். So இது வந்து ஒரு ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட்டுக்குலாம் சூப்பரான ஐடியாவா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. So அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் மொபைல் சார்ஜர் தான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்யூட் போர்டை வெளியே எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எந்த மொபைல் சார்ஜர் வேணால் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா மொபைல் சார்ஜர்லையுமே இந்த மாதிரியான ஒரு சர்க்யூட் போர்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம தனியாக கலத்தி எடுக்கணும். ஸோ அதுக்காக அந்த சர்க்யூட் போர்டுக்கு பின்னாடியே அதில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு ரிமூவ் பண்ணி அதை கலத்தி எடுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் சர்க்யூட் போர்டில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள சால்ட்ரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையே இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் தான், இதில் எதுவும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கரெக்டாக 6 டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த 6 டெர்மினலுமே நம்ம கரெக்டாக உடைக்காமல் எடுத்துக்கோமா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இந்த டெர்மினலில் நம்பர் மார்க் பண்ணியிருக்கிறது சும்மா தான் மார்க் பண்ணிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 33 ஓம் 1 வாட் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதோட விலை வெறும் ₹2 தான். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரை டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின்னோடையும் 6th பின்னோடையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட கம்பியை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு DAA2 அப்படிங்கிற NPN டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கோம். இதோட விலை வெறும் ₹8 தான். ஸோ இதில் 3 பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற பின்னு எமிட்டர், செகண்ட் கலெக்டர், தேர்ட் பேஸ். ஸோ இதில் கலெக்டர் பின்னை டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற 5th பின்னோட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயர் எடுத்துருக்கேன். ஸோ இதை டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்ட் பின்னோடையும் டிரான்சிஸ்டரோட பேஸ் பின்னோடையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பல்ப் ஹோல்டர் எடுத்துருக்கோம். ஸோ அதில் ஏற்கனவே 2 ஒயர்ஸையும் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட ப்ளஸ் வர டிரான்ஸ்ஃபார்மரோட 3rd பின்லையும் மைனஸ் வர டிரான்ஸ்ஃபார்மரோட 4th பின்லையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் இன்புட்டுக்காக 2 ஒயர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் ப்ளஸ் ஒயரை டிரான்ஸ்ஃபார்மரோட 6th பின்லையும் மைனஸ் ஒயரை டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின்லையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம இன்வெர்டர் சர்க்யூட்டை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் சர்க்யூட் டயக்ராம்லாம் இல்லை, ஒரு ரஃப் டயக்ராம் வேணால் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹீட் சிங் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரியான ஒரு ஹீட் சிங் எடுத்துருக்கேன். இப்போ இதில் அந்த டிரான்சிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு LED பல்ப் எடுத்துருக்கேன். நார்மல் 230 வோல்ட் LED பல்ப் தான். ஸோ இப்போ இதை அந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை இன்வெர்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கனால இதில் ஃபேனு, மிக்சி, கிரைண்டரெல்லாம் ஓட வைக்க முடியாது. இந்த மாதிரியான LED பல்பை மட்டும் தான் எரிய வைக்க முடியும். ஏன்னா இதிலிருந்து வர அவுட்புட் 150 வோல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை அந்த ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 3.7 வோல்ட் பேட்டரி பவரில் 230 வோல்ட் LED பல்ப் எப்படி எரியுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம்.
ஸோ இதில் இந்த 3.7 வோல்ட் பேட்டரிக்கு பதிலாக நார்மல் 1.5 வோல்ட் AA பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஸோ இது ஃபேக்லாம் இல்லை, ரியல் தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இது ரெடி பண்ண வெறும் 10 ரூபா தான் ஆகும். அதனால் நீங்களே ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும். ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் ஒரு சூப்பரான ஐடியா தான் இது. ஸோ இது எதுக்காக மினி இன்வெர்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு மினி இன்வெர்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோவும் கூட சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கிற நேரத்தில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.